சிவகார்த்திகேயன் சமீபத்தில் கொடுத்த பேட்டியின் போது பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவருக்கு சினிமா மேலே எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஆனால் ஒரு சில நபர்கள் மேலே இருக்கு. படம் எனக்கு சரியாக ஓடலை அப்படின்னா மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுறது, படம் நல்லா ஓடிடுச்சு அப்படின்னா என்னை என்னுடைய உழைப்பால் தான் ஓடிச்சுன்னு சொல்லாமல் இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்களை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட போகிற ஆள் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் படங்கள் நடிக்க வேணாம் அப்படின்ற முடிவை எடுத்திருந்தேன்னு சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கு மிகப்பெரிய அளவில் எனக்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக என்னுடைய மனைவி ஆர்த்தி தான். நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் இந்த இடம் கிடச்சிடாது, உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் பொக்கிஷமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன் திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். மிகப்பெரிய அளவில் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்திருந்தது அந்த திரைப்படம். அதற்கப்புறமாக இவர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களில் ரொம்பவே பிஸியாக இருந்து வந்துட்டுருக்காரு. சுதா ஹோங்கரா அவர்களிடம் ஒரு படம் நடிக்கிறாரு. அதே போல் இன்னொரு படமும் இவர் நடித்து வந்துட்டுருக்காரு. சிவகார்த்திகேயனுடைய 25வது படமும் சீக்கிரமே ரெடியாக இருக்குது அப்படின்ற தகவல்களும் வெளியாக இருக்குது. இப்படி ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நடிகர் எதற்காக திடீர்னு அவர் வெளியில் நடித்தார், அப்படி என்ன அவருக்கு பிரச்சனை இருக்கோ அப்படின்னு எல்லாருமே அவர் சொன்னதுலேருந்து கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே நிறைய சினிமாவில் ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு தான் இருந்தாருன்றதும் நம்மளுக்கு தெரியும். இந்த சூழ்நிலை இப்போ அவர் பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னடா இது சிவகார்த்திகேயன் அவர்கள் சட்டுன்னு இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு மனிதர் பாதிக்கப்பட்டிருந்தா அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு. ஏற்கனவே கடனால் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தார். நண்பர்களுக்காக இவர் பட்ட கஷ்டத்தினால படங்கள் நடித்து கொடுத்து எனக்கு சம்பளமே வேணாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு கட்டத்தில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தார். ரொம்பவே சின்ன திரையில் இருந்து எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா இவருக்கு தடைகளை கொடுத்தாலும் கூட எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு நடிகராக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறாரு. உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் இது ரொம்பவே நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.